ஒட்டுமொத்த பீகாரையும் ஒரு கையில் நினைச்சிருக்காரா. பீகாரிகிட்ட ஓட்டு திருட முடியாதுடா அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க மக்கள். மக்கள் மனசுல என்ன தோணும்? இந்த பாவி பயல்கள் 76 லட்சம் பேரை இல்லனாக்கி நம்ம ஓட்டை பிடிங்கிட்டு அவங்களா ஓட்டு போட்டு போலான்னு நினைக்கிறாங்களா? பாத்துருவோம் ஒரு கை அப்படின்னு தோணுமா தோணதா? வணக்கம் தோழர்களே. வாக்கு திருட்டுக்கு எதிராக, தேர்தல் ஆணையின் உள்ளடித்தனத்திற்கும் மோசடிக்கும் எதிராக, மோடி அரசின் தில்லுமுள்ளு வேலைகளுக்கு எதிராக ஓட்டு அதிகார யாத்திரை ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குங்க. இன்னும் சொல்ல போனால் ஒட்டுமொத்த பீகாரையும் ஒரு கையில் நினைச்சிருக்காரு ராகுல். லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு இருக்கிறாங்க. நான் சொல்றத நீங்க பாத்தீங்க அந்த வீடியோனா மிரண்டு போவீங்க. கடல் மாதிரி இருக்கிறாங்க மக்கள். ஆச்சரியமா இருக்கு. ஆனா இதவே யோசிச்சு பாருங்க, உள்ளூர்ல உட்கார்ந்து அரசியல் பண்ணிட்டு இருக்கிற நிதிஷ்குமாருக்கும் உள்ளடி வேலை பார்த்து ஜெயிக்கணும்னு நினைக்கிற மோடிக்கும் எவ்வளவு பெரிய வைத்த வலியே வந்திருக்கும், நெஞ்சு வலி வந்திருக்கும். வேற லெவல் சம்பவங்க. சின்ன குழந்தைங்க 4 வயசு 5 வயசு 8 வயசு ராகுல் காந்தியை பார்க்க போறோம்னு கிளம்பி வந்து பேசிட்டு இருக்குங்க. வயசானவங்க, தொழிலாளர்கள், விவசாயிங்க, பொண்ணுங்கெல்லாம் அழகா சேலையை கட்டிட்டு ஓடி வருதுங்க. பார்க்கவே பிரமாதமா இருந்துச்சு. பாஜகவுக்கு அதிரடியா நெஞ்சு வலி வந்திருக்கும். என்ன செய்ய போறோம்னு தெரியாம உள்ளடி வேலைக்கு திட்டமிட்டு இருப்பார்கள். என்ன நடக்குது பீகார்ல? வாக்கு அதிகார யாத்திரை நடக்குது இல்லையா? இந்த வாக்கு அதிகார யாத்திரை அப்படின்றது ஓட்டுரிமைக்கான ஒரு யாத்திரையாக முன்னெடுத்தார். 65 லட்சம் மக்களை, உழைக்கிறவர்களை, விளிம்பு நிலை மக்களை, ஒடுக்கப்பட்டவர்களை தூக்கி ரோட்ல எரிஞ்சிட்டு உனக்கெல்லாம் ஓட்டு இல்ல அப்படின்னு வெள்ளக்காரங்காலத்துல சொன்னதை விட கேவலமா சொல்லிட்டு ஜனநாயக நாட்டுல ஒரு உள்ளடி வேலையும் ஒரு தில்லுமுள்ளு வேலையும் செஞ்சுட்டு 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல இவ்வளவு மோசடி பண்ணி ஜெயிச்சும் ஜெயிக்க முடியல. அப்ப உங்களுக்கு தெரியுதா, ரிசல்ட் பாஜகவுக்கானது இல்ல, அது இந்தியா கூட்டணிக்கான ரிசல்ட். 330 இடங்களுக்கு மேல ஜெயிக்க வேண்டியது இந்தியா கூட்டணி. ஆனா மோசடி பண்ணி தில்லுமுள்ளு பண்ணி ஓட்ட வந்து திருடி இந்த கும்பல் ஜெயிச்சுட்டு உட்கார்ந்துருக்கு. இது அதிகாரப்பூர்வமா ஆதாரப்பூர்வமா அவங்க கொடுத்த மெட்டீரியலை எடுத்துட்டு வந்து போட்டு சும்மா சம்பவம் பண்ணாரு ராகுல் காந்தி. ஒரு தொகுதியிலே 1 லட்சம் ஓட்டு உள்ளடி வேலை பார்த்து போலி ஓட்டு சேர்த்திருக்கானுங்க. இவ்வளோ உள்ளடி வேலை பார்த்துட்டு நீ எல்லாம் பிரதமரா உட்கார்ந்துட்டு இருக்கணும், நாங்க வேடிக்கை பார்ப்போமா? பீகார்ல வந்து பாரியா அப்படின்னு சவால் விட்டுட்டு போனாருங்க. ஏங்க, நீங்க ஒரு தலைவர் வருவாரு, பார்க்க போவாங்க, சில லட்சங்கள் வரும். நம்ம விஜய் நான் போறாருன்னா சில லட்சங்கள் போய் பாக்குறாங்க. நீங்க கூட்டத்தை பார்த்துட்டு வாங்க, நான் அப்புறம் பேசுறேன் பாருங்க. பாத்தீங்கல்ல ஏங்க, என்னங்க இது கடல் மாதிரி? உண்மையிலே மொத்த பீகாரும் ஒரு இடத்துல குமிஞ்ச மாதிரி இருக்குங்க. கோடி கணக்கில் திரண்ட அளவுக்கு மக்கள் எவ்வளவு பேருங்க. இல்ல, சின்ன அசம்பாவிதமானாலும் பெரிய சேதாரம் வந்திருக்கும். அவ்வளவு கூட்டம். பேர் அதிர்ச்சியா இருந்துச்சுங்க இந்த வீடியோ பார்த்துட்டு. அப்போ ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோங்க, நேர்மையா உண்மையா பாசிசத்தை வெளிச்சம் போட்டு காட்டினா உழைக்கிறவர்கள் நம்புகிறார்கள், மக்கள் நம்புகிறார்கள். தேர்தல் ஆணையத்தை ஆதாரப்பூர்வமாக வெளிச்சம் போட்டு காட்டின பிறகு மக்கள் எல்லோரும் ஒருங்கிணைய ஆரம்பிச்சிருக்காங்க. மக்கள் எல்லோரும் RSS பிஜேபி சங்க பரிவார் கும்பலினுடைய அதிகாரத்துக்கு எதிராக களத்துல நிக்கிறாங்க. இப்போ ராகுல் காந்தியை வர வைப்பாங்க அப்படின்ற முடிவெடுத்து நிக்கிறாங்க. 2வது, பீகாரிகிட்ட ஓட்டு திருட முடியாதுடா அப்படின்னு சபதம் எடுக்கிறாங்க மக்கள். ஏபிபி சேனல் தெரியுங்களா? அந்த சேனல்ல கருத்து கணிப்பா அவர் சொல்றாரு, எங்க பீகார்ல அடிச்சு ரேஷியோல முன்னாடி போயிட்டே இருக்காருங்க ராகுல். மக்கள் ராகுல் பக்கம் நிற்கிறார்கள். ராகுலினுடைய இந்த வெளிச்சத்தை நீங்கள் அழிக்கவே முடியாதுன்னு ஏபிபி சொல்லுது, சேனல் சொல்லுது. இன்னொரு பக்கம் பார்த்தா மக்கள் எந்திரிச்சு கொந்தளிக்கிறாங்க. என்ன கொந்தளிக்கிறாங்க தெரியுமா? எங்க ஓட்ட திருடிட்டாங்க, ராகுல் காந்தி சொல்றது உண்மை, எங்க ஓட்ட திருடிதான் பாஜகவும் மத்த கும்பலும் மேல வந்திருக்கு அப்படின்னு போட்டு பொழந்திருக்காங்க டிவிக்காரங்கிட்ட. இதுல பேரணியில பேர் விட்டு போய் போன முறை ஓட்டு போட்டு இந்த முறை ஓட்டு போட முடியாத சுபேத் குமார் என்கிற ஒரு தொழிலாளி, அவரை ஏத்திட்டாரு வண்டியில. ஏத்தி மக்கள்கிட்ட பேசுங்க உண்மைய. நீங்க நான் சொன்னா அது பொய்யின்ற, நான் சொன்னா ஆதாரம் எங்கன்னு கேக்குறேன், நான் சொன்னா
மன்னிப்பு கேளுன்னு கேக்குற. மக்கள் சொல்லட்டும். பாதிக்கப்பட்டவன் நீ என்ன சொல்ல முடியும்? இந்த பாதிக்கப்பட்ட மக்களை விட்னஸா ஏத்துற மக்கள் மன்றத்துல நீ வந்து பாரு அப்படின்னு தேர்தல் ஆணையத்துக்கு வெளிப்படையான சவாலுங்க. அவர் ஏறி சொல்றாரு, ஐயா நான் போன முறை வரைக்கும் ஓட்டு போட்டுட்டு இருந்தேங்க, இந்த முறை எனக்கு ஓட்டு இல்லைன்ட்டாங்க அப்படின்னு மேல ஏறி, நான் இந்த ஊருக்காரரு, என் பேரு சுபோத்குமார் அப்படின்னு பேசுறாரு பாருங்க. அப்போ சாட்சியை கொண்டு போய் நிறுத்துறதுங்க மக்கள் மன்றத்துல. இன்னும் அது வலுவான ஆதாரமா போகும் இல்லையா? தேர்தல் ஆணையம் வேணும்னா ஒளிஞ்சுக்கலாம், முதுக காட்டலாம், பொய் சொல்லலாம், எல்லா உருட்டையும் பண்ணலாம். ஆனால் மக்கள் மன்றம் அப்படி இல்லை. நேர்மையா உண்மையா நீங்க நடந்துகிட்டீங்கன்னா மக்கள் நம்புவாங்க. இப்போ பாதிக்கப்பட்டவரே நேரடியா மேல வந்து மைக்க பிடிச்சு மக்களுக்கு பேசினார்னா மக்கள் மனசுல என்ன தோணும்? இந்த பாவி பயல்கள் 76 லட்சம் பேரை இல்லனாக்கி நம்ம ஓட்ட புடிங்கிட்டு அவங்களா ஓட்டு போட்டு போலான்னு நினைக்கிறாங்களா? பாத்துருவோம் ஒரு கை அப்படின்னு தோணுமா தோணதா? அதைத்தான் இந்த சுபோத்குமாருடைய பேச்சு ஏற்படுத்தி இருக்கிறது. இது ஒரு பக்கங்க. இன்னொரு பக்கம், நம்ம ஊர்ல எல்லாம் சினிமாக்காரங்க வந்தாங்கன்னா போய் இன்ட்ரெஸ்டா பார்க்க போவோங்களே. சினிமாக்காரங்க ரஜினி வரோம், விஜய் வரோம், போய் பார்த்துட்டு வருவோம் அப்படி ஓடி போவாங்கல்ல மக்கள். போய் பார்த்துட்டு வருவாங்க, எப்படி இருப்பாங்க அவங்க நேர்ல பார்த்தா அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும் நம்ம மக்களுக்கு. அது மாதிரி ராகுல் காந்தியை பாக்குறதுக்கு ஓடுறாங்க பெண்கள். அழகா தலை சீவி பூ வச்சு அப்படியே. நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கோங்க, தானா சேர்ந்த கூட்டத்துக்கும் காசை கொடுத்து சேர்த்த கூட்டத்துக்கும் வித்தியாசம் உண்டு. காசை கொடுத்து சேர்த்த கூட்டம் பேசிக்கிட்டு இருக்கும் போதே கலைஞ்சிரும். ஏன்னா வந்த வேலை முடிஞ்சிச்சு, காசை வாங்கிக்கிட்டு கிளம்பு, கூலியை வாங்கிட்டு கிளம்பு, முடிஞ்சிடும். ஆனா தானா சேர்ற கூட்டம் இருக்கு பாருங்க, அதுங்கதான் ஆர்வமா போங்க. இது சினிமா நடிகர்கள் கூட்டின கூட்டம் இல்ல. ஏன்னா அவங்கள வேடிக்கை பார்க்க போகத்தான் செய்வாங்க, யாரா இருந்தாலும் ஆர்வமா இருப்பாங்க. ஆனா ஒரு அரசியல் கட்சி தலைவரை போய் பார்க்கணும் போது அவ்வளவு அழகா ட்ரெஸ் பண்ணிக்கிட்டு அப்படியே சந்தோஷமா வேகமா ஓடி போறாங்க பாருங்க. சின்ன பசங்க, பொண்ணு குழந்தைங்க எல்லாம் ஒரு 5, 6, 7, 8, 9 இதுக்குள்ளதான் இருக்கும். பூரா குட்டீஸுங்க. இதுங்க பூரா ஒரு இடத்துல நிக்குதுங்க. ஒரு பத்திரிகைக்காரங்க போய் கேக்குறாங்க, எதுக்கு வந்து நிக்கிறீங்க அப்படின்னு. நாங்க ராகுல் காந்தியை பார்க்க போறோம். எதுக்கு ராகுல் காந்தியை பார்க்கணும்? அவர் தான் இந்தியா முழுசையும் காப்பாத்துவாரு, முன்னேற்றுவாரு தெரியுமா அப்படின்னு சொல்லுதாங்க. ஒரு குழந்தை ஒரு பொலிட்டிக்கலா அவங்க வீட்டுல பேசியிருக்க கூடும், அல்லது அவங்க தெருவில் பேசியிருக்க கூடும், அவங்க சொந்தக்காரங்க பேசியிருக்க கூடும், அவங்க அண்ணன் தம்பிங்க பேசியிருக்க கூடும். சின்ன குழந்தைங்க, இதுக்கெல்லாம் ஸ்கூல் தான் போயிட்டு இருக்கணும் போனாங்கன்னா. அவ்வளவு குழந்தைங்க அவங்க சொல்றாங்க, ராகுல் காந்தியை பார்க்க வந்திருக்கோம், அவர் தான் இந்தியா முழுக்கையும் வந்து காப்பாத்துவாரு, முன்னேற்றுவாரு அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நீங்க காங்கிரஸ் மீது அஸ் அ கம்யூனிஸ்டா எனக்கு நிறைய முரண்பாடுகள் உண்டு. ஆனால் ராகுல் காந்தி இந்த தலைமுறையில சமூக நீதியை புரிந்து கொண்ட ஒரு காங்கிரஸ்காரர், சமூக நீதியோடு பேசக்கூடியவரா இருக்காரு. அவருமே சில இடங்களை பேசினது எனக்கு முரண்பாடு உண்டுன்னு சொல்றேனே. ஆனாலும் இந்த வாக்கு திருட்டுக்கு எதிரான இந்த பேரணியில குழந்தைங்களை கூட கவர முடியுது அவரால. பாருங்க. आप लोग सब यहाँ क्यों आए हो? राहुल गांधी की देखने आए। आप सब आए हो? हाँ। सुने कि राहुल गांधी आने वाला है, इसलिए भाग के हम लोग सब चले आए। अच्छा, अगर राहुल जी मिलेंगे तो क्या कहोगे? तो क्या कहेंगे? कहेंगे कि अपना पूरा इंडिया संभाल के रखो और देश से आगे चलाइए। आगे चलाएंगे। ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா 2 வீலர்ல போறாருங்க. ஒரு பொண்ணு 2 வீலர்ல ஏத்திட்டு போகுது. அப்புறம் போனா 4-5 தொழிலாளர்களோட நிக்கிறாரு, நின்று அவங்களோட பேசுறாரு. அப்படி நடந்து போகும்போது அந்த பாலத்துல நிக்கிற ஒரு பொண்ணு கை கொடுக்குது, அப்படியே எக்கி கை கொடுத்துட்டு போறாரு. இதெல்லாம் ஒரு சாமானிய மக்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். உங்களுக்கு ஒண்ணு ஞாபகப்படுத்துறேன், மறந்துருப்பீங்க, ஞாபகப்படுத்துறேன். தெலுங்கானா அல்லது கர்நாடகா, எனக்கு சரியா எந்த மாநிலம் தெரியல, ஆனா சவுத் பிரச்சாரத்துக்கு வந்திருக்காரு. பிரச்சாரத்தை வந்து பஸ்ல போயிட்டே பேசிக்கிட்டே போறாரு. ஒரு அம்மா வந்து, என் வீட்டுக்காரர் உங்க ஃபேனு தான், உங்க மேல ரொம்ப லவ்வா இருப்பாருன்னு சொல்றாரு. அவர் இறந்துட்டாருன்னு அந்த அம்மா காதல் படுத்திட்டு பஸ்ஸை விட்டு இறங்குறாரு. இறங்கினோடனே ராகுல் காந்திக்கு 55 வயசு, இந்த பொண்ணுக்கு எப்படி பார்த்தாலும் 35, 37 வயசுக்குள்ளதான் இருக்கும். ராகுல் காந்தி இறங்குறாரு, இந்த பிள்ளை ஏறது படிக்கிட்ட போயிட்டு பார்த்தோன்னே ஒரே சந்தோஷம் இந்த பொண்ணுக்கு. உடனே இந்த 2 கையை வச்சுங்க, நீங்க எனக்கு அது அந்த காட்சி இன்னும் கண்ணுக்குள்ளே இருக்கு. இந்த 2 கையை வச்சு இந்த முகத்தை அப்படியே பிடிச்சி வச்சு பாருங்க. ஒரு ஒரு அம்மா வந்து தன் குழந்தைய பாக்குற மாதிரி வேற லெவல் சென்டிமெண்டா இருந்துச்சுங்க அந்த காட்சி. அப்படிதான் இந்த குழந்தைங்க போய் நிக்கிறாங்க. எனக்கே பகிர்ந்துருச்சுன்னா பாத்துங்களேன். இதெல்லாம் தாண்டி குட்டி குட்டி குழந்தைங்க 1-2 வயசு, பெரிய வயசுலாம் இல்ல, மிஞ்சி போனா 2.5 வயசு 3 வயசுக்குள்ள
அதுங்க பூரா ஒரு தேசிய கொடியை பிடிச்சிக்கிட்டு பின்னாடி அவங்க அம்மா எல்லாம் எல்லாத்தையும் நிக்க வச்சுட்டு அழகு பார்த்துக்கிட்டு ஒரு ஓரமா நிக்கிறாங்க அவங்க அம்மா மாருங்க. குழந்தைங்க பூரா நின்றுக்கிட்டு கொடியை பிடிச்சிட்டு இருக்கு. என்னையா நடக்குது பீகார்ல? துப்பாக்கி வச்சு சுடு திரிவாங்கயா. அவங்க சீரீஸ் எல்லாம் பார்த்து வெப் சீரிஸ் எல்லாம் பார்த்தோன்னு வச்சுக்கோங்க, ஐயோ வீட்டுக்கு 4 துப்பாக்கி வச்சிருக்காங்க, அவங்க பாட்டு பட்டு பட்டுன்னு சுட்டுட்டு போறாங்க. ஐயோ அந்த ஊர்ல மக்கள் மட்டும் விழிப்பாயிட்டாங்கன்னா தூக்கி ஓரமா வச்சுட்டு ஒருங்கிணைறாங்க பாருங்க, வேற லெவலுங்க. குழந்தை 3 வயசு குழந்தை, 2.5 வயசு குழந்தை, குட்டி குட்டி பசங்க, அதுங்க நிக்க வச்சு கையில கொடியோட நிக்க வச்சுட்டு பின்னாடி அவங்க அம்மா நின்று ரசிக்கிறது, அதை பாக்குறாங்க. பார்க்கவே நல்லா இருந்துச்சுங்க. இது இடையில பாஜக கும்பல், அங்க இருக்கிற ஆளுகிற நிதிஷ்குமாரோடைய அரசு மேடைக்கு போகணும். இவர் ஒரு சின்ன குட்டி மேடை போட்டு வச்சிருக்காங்க. அந்த குட்டி மேடைக்கு அவர் போகணும்னா இவருக்கு போறதுக்கு வழி விடாம புடிச்சு மொத்தமா கட்டி வச்சுட்டாங்க. மரத்தை வச்சு கட்டி, நம்ம இந்த மூங்கில வச்சு கட்டி விடுவாங்களா, அது மாதிரி கட்டி விட்டுருக்காங்க. உள்ளேயே போக முடியாதுல்ல அப்படின்னு. அவர் என்ன பண்றாரு, மேல ஏறி குதிச்சுட்டு போறாரு. ஏறி குதிச்சுட்டு மேடைக்கு போறாரு. நீ என்ன என்னைய தடுக்கிறது, இந்த மரக்கட்டையெல்லாம் போட்டேன்னா நான் நின்றுவேனா அப்படின்னு பாருங்களேன். இப்ப என்ன சிக்கல்னா, எங்கே ஓட்டு திருட்டை பற்றி பேசினாலும் மிரட்டுகிற வேலையில பாஜக இறங்கிருக்கு. எல்லா பகுதிகளும் மிரட்டல் வேலைகளை இறங்கிருக்கு. ஓட்டு திருட்டு பத்தி பேசினா ராகுல் காந்தி மிரட்டுறானுங்க. 1 வாரம் உனக்கு டைம், நீ ஒன்னு எங்க கிட்ட வந்து அபிடவிட் தாக்கல் பண்ணு, இல்லன்னா மன்னிப்பு கேளுன்னு தேர்தல் ஆணையம் சொல்லுது. அப்போ எந்த லெவலுக்கு வந்துட்டாங்கன்னு பாருங்க. ஆனா மக்கள் மன்றம் அப்படி இல்லைங்க, அது மனசார பேசுற இடம். அது மக்கள் உண்மன் நம்பினா எவ்வளோ பெரிய அதிகாரத்துல இருக்கிறவனையும் தூக்கி போட்டு சங்கல மிதிச்சிருவாங்க. அதுதான் பீகார்ல நடந்துட்டு இருக்கு. இன்னும் இந்த யாத்திரை முடிகிறதுக்குள்ள பீகாருடைய அரசியல் நிலவரம் தலைகீழா மாறும். திருட்டு பையன் கிட்ட கொஞ்சம் கவனமா இருக்கணும், அப்படித்தான்.